இப்போதைக்கு வீட்டுக்குள்ள கடன்களும் மனவேதனைகளும் இருக்கும். அவங்களுக்குள்ள ஒற்றுமையான வாழ்வு இருக்காது. உண்மையா இல்லையா? கால் ஒன்றுவா. நீ ஒரு நல்ல பெண்மணி, உன் வீட்டுக்குள்ள முன்னோர்கள் இறந்து போன ஒரு தெய்வம் உன் வீட்டுக்குள்ள வருது. புரியுதா பெரியக்கா? இறந்து போன ஒரு முன்னோர்களுடைய ஒரு ஆத்மா தெய்வமா இருக்கு. அதை நீங்க இதுக்கு முன்னால கும்பிட்டீங்க, இப்போ சமீப காலத்தில் கும்பிட்டாலும் பிரயோஜனப்படலை. புரியுதா? ஆமா, அந்த வழிகளை உருவாக்கி தரேன். உன் பிள்ளைங்களை அரும்பு உதராம காப்பாத்தி கடன் படாம வாழ வச்சா போதும்னா வேற என்ன வேணும்? ஒரு பிள்ளைக்கு வேலை இருக்கு, இன்னொரு பிள்ளைக்கு கல்வி இருக்கு. வெற்றியாக்கி தரேன், எல்லாம் நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு டீ குடிக்கிறாங்க. ஆனாலும் கடாயை பத்து பூடால நிக்கி ஆட்டு கடாய் வெட்ட வேண்டியிருக்கா? சொல்லியிருக்கிறீங்களா? ஊடால வந்து நிக்கி உன்னை ஜெயிக்க வச்சு வந்துடுவேன். வெட்டிக்கா அப்படி வெட்டி உண்டு ஜெயிச்சு வா. ஓ, வேற என்னடா வேணும் உனக்கு? வா. 2027 7வது மாதத்தில் வீட்டை ஆரம்பி, வெற்றி அடைவாய். விளக்கேற்ற நான் வருகிறேன். மகன் வாழ்க்கையை பத்தி கேட்டது. பையன் மகன் வாங்க. என்னம்மா சௌக்கியமா, எப்படி இருக்குது மனசு? இன்னொரு தர கால் வா. தம்பி, மதுரையா உனக்கு பொய் சொல்லுத? இது யாரு? மதுரையில கனி கொடுத்துட்டியா நீ? மதுரையில் எந்த இடம்? நான் அதை மதுரை லிஸ்ட்லேயே சேர்க்கலையே. உட்கார். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். என் தங்கை காளி மாரி என்னும் 2 தெய்வங்களும் உன் வீட்டுக்குள்ள இருக்கு. இப்போ சமீப காலமா 2.25 ஆண்டுகளாக மகன் ஒருவனுடைய வாழ்க்கையில் சில மனவேதனையும் குழப்பங்களும் சேர்ந்துகிட்டு இருக்கு. அவன் பெற்ற கடன்கள்ல தீர்க்கக்கூடிய வேதனைகள்ல நீ உட்கார்ந்துருக்க. அதை சரியாக்கி வெற்றியாக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும் ஆத்தா? கால் ஒன்று வா. சிங்கார வேலா சிவ சண்முகனே சுகுமார. திருப்பரங்குன்றம் முருகனை கும்பிட்டு இருக்கியா? உன் பையனுக்கு தைப்பூசத்துக்குள்ள திருமணம் நடக்கும். வெற்றியாகி தர போ. நல்லா இருக்கு. புண்ணியத்தை அடைவாய் அக்கா, சென்று வா. அடுத்து, என் பிள்ளையினுடைய மனதை நிம்மதியாக்கி எனக்கு நல்வாழ்வு கொடுத்து காட்டுவது யாரு? என்ன வேணும்? எந்த பிள்ளைக்கு? என்னவா அவளுக்கு? அங்க காலில் விழுட்டு அக்கா, செல்ல மகளே. ஐயன் கருப்பசுவாமிக்கு, வழிகாட்டும் ஸ்ரீ மாளிகைப்பாறை கருப்பசுவாமிக்கு. வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடியவர் அவர். எங்களுடைய தெய்வத்தை மாளிகைப்பாறை கருப்பசாமின்னு வெறுமனையா வை அப்படின்னு சில பேர்கள் எனக்கு அறிவுரைத்தினார்கள். ஆனா எங்க வீட்டில் ஒவ்வொரு பொழுதும் சாமி கும்பிட்டு இருக்கும் பொழுது எங்களுக்கு சாமி பௌர்ணமி தோறும் நாங்க தொண்டு தொட்டு பல தலைமுறைகளாக கும்பிடுறோம். சோழ மன்னர் காலத்திலிருந்தே பௌர்ணமி பூஜைகளை தொடர்ந்து நடத்தக்கூடிய குடும்பத்தில் பிறந்தவன் நான். அப்பொழுது எங்களுக்கு எங்க தெய்வம் அன்னை ஆதிபராசக்தி எங்களுக்கு தோன்றி மாளிகைப்பாறை கருப்பசாமி என்று பெயர் வைப்பதா அல்லது என்ன பெயர் வைக்கலாம் என் தெய்வத்துக்கு பெயர் வைக்கும் பொழுது வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசாமின்னு வைப்பா. அந்த வழிகாட்டும் என்பது உன்னுடைய வாழ்வுக்கு பெரிய வழியை காட்டும், வருவோருக்கும் வழிகாட்டும் என்று உரைத்தது. அந்த சொல்லை கேட்டுத்தான் வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசாமி என்று வைத்திருக்கிறோம். அந்த வழிகாட்டும் என்பதுதான் இந்த சாமியினுடைய உண்மை பெயர். எப்பொழுதும் வழித்துணையாய் வருபவனும் வழிகாட்டும் தெய்வமும் விழித்தெளிவு கொடுப்பவனுமாய் ஒளிமயமான தெய்வமாய் வணங்கி வரும் இறைவன் தான் என் கருப்பசாமி, எங்களுக்கு குல தெய்வம். வாழ்க. என்ன வேண்டும் மகளே? உன் புருஷன் எங்க இருக்காரு? நல்ல மனுஷனா இருக்காரு. கால் நோட்டு வரையும் மட்டும் போய்
கோயிலுக்கு போயிருந்து பாவம் அப்பாவி. உட்காருமா. பிள்ளைய தேடி அவனை வர வச்சா போதுமா? ஏன் பிள்ளைய தேடி உன்னைய தேடி வர வைக்கன்னு சொல்றதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? உன்னையும் அவனுக்கு பிடிக்கிற, ஆனா இந்த பிள்ளைய தேடி வருவான், சேர்த்து வாழ வச்சு தாரேன். கால் ஒழுட்டுவாங்க. ஒண்ணு போல கால் ஒழுட்டுவா. முருகா வரலாம். கண்ட இடத்துல தேவையில்லாத வார்த்தைகளை பேசி உங்க ஆத்தா அதை பேசுதா இதை பேசுதான்னு அவ பேரை வாங்கி உன் குடும்பம் பிரிஞ்சு கிடக்கு. ஆனா நீ வார்த்தையை நிறுத்து, உன் மருமகன் வந்து சேருவான். அப்படி நல்லா வாழ்க. காசு பணம் பெருகும், கடன்படாமல் இருப்பீர்கள் மக்களே. வாழ்க. கருப்பசாமி, என் உடம்புல ஏதோ நோய் ஓட்டிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. கைகால் வீக்கமும் ரத்தம் சம்பந்தமான பிரச்சனையும் இருக்கு. அது செய்வனையா இருக்கலாமா அல்லது உண்மையான நோயாத்தான் இருக்குமா அப்படின்னு கட்டுவது. அப்படித்தானே கட்டுவது இருக்கு. கால் வந்து அழகுக்கு மறுபெயர் கண்ணா, லில்லி மலருக்கு மறுபெயர் ஒன்னா. அக்காவா, எத்தனை பிள்ளைகள் இருக்கு? இப்ப இருக்கிறது யாரு இருக்கா? பக்கத்துல வா. 100 கோடி வாழை. உடம்புல பேயால பிரச்சனை இல்லை, செய்வனையான பிரச்சனை இல்லை, இயற்கையான நோய். சரியாக்கி உனக்கு வெற்றியாகக்கூடிய நேரம் வந்தாச்சு. கவலையை மறந்து விடு. உன் பிள்ளைக்கு என்ன செய்யணும்? வாரிசு தாரேன். ஆம்பளை பையன் பிறப்பான். என் பெயர் கருப்பசாமின்னு விட்டுக்கா. 5 மாதத்துக்குள்ள குழந்தை ஜனனமாகும். எத்தனை மாதத்துக்குள்ள? 5 மாதத்துக்குள்ள. அந்த குழந்தை பிறந்து 5வது மாதத்துல ரீச் அருவாளும் 5 ரூபாயும் கொண்டு வந்து காணிக்க போடு. என் மகனுக்கு திருமணம் நடக்கணும் என்று கேட்டு வந்தது யார்? என்ன ரூபா வேணும்? சொல்லாதே யாரும் கேட்டால் எல்லோரும் தாங்க மாட்டார். உன்னுடைய கட்டுமுறைக்கு நான் போய் பார்த்தேன். ஜென்மபாவ வினைகளின் காரணத்தினால் திருமண காலங்கள் கடந்து தொடர்ந்து நஷ்டமாக இருந்து கொண்டே இருக்கும். இந்த வேதனையிலிருந்து விடுதலையாக்கி உன் பிள்ளைக்கு திருமணத்தை வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? ஆவணி நன்னாள், அதுவே உனக்கு பொன்னாள். கண்ணபெருமானுடைய ரோகிணி நட்சத்திரத்துக்கு பின்பு கல்யாணம் நடக்கும். கால் ஒன்று வரலாம். கர்ப்பசாமிக்கு கர்ப்பசாமிக்கு கால் ஒன்று வரலாம். வாழ்க. எல்லாமே மாறியாச்ச. இன்னிலிருந்து படிப்படியா நல்லா இருவீங்க. யார் மகனே அது? தந்தையார். கால் ஒன்று வாப்பா. கேட்டு பார்க்க வாப்பா. உன்னுடைய சர்டிஃபிகேட் எல்லாமே வீட்டில் இருக்காடா? ஏதேனும் ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்காம இருக்காடா? உன் சர்டிஃபிகேட்டை பற்றி செய்தி எனக்கு எதுக்கு வரணும்? சிந்திச்சு பார்த்தியா? எல்லாரும் வந்திருக்காங்க, நீ வர. உன் சர்டிஃபிகேட்டை பற்றி நான் ஏன் பேசுகிறேன்? எனக்கு ஒன்றும் புரியலையே. எல்லா சர்டிஃபிகேட்டும் உன் கையில் இருக்கிறதா? என்ன படிச்சே? சரி, சான்றுகள் எல்லாம் வாங்கிட்டியா? வாங்கியாச்சு. ரிஸ்யூம் எங்கேயும் அனுப்புனியா? யாருக்கெல்லாம் அனுப்புன? சரி, எங்கேயாவது சர்டிஃபிகேட் கொடுத்து எல்லாம் மிஸ் ஆகாமல் வந்துருச்சா? கொடுத்துருக்கீங்க. உன் சர்டிஃபிகேட் வந்து இப்போதைக்கு வெரிஃபிகேஷனில் இருக்குது. ஒரு பகுதியில் உனக்கு வந்து ஒரு கம்பெனி கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்குது. கவலைப்படாம இரு. ஒரே ஒரு விஷயம், யாராவது வேலை கிடைத்து விடும் என்று சொல்லி உன்னுடைய சர்டிஃபிகேட்டை குறிப்பிட்ட ஆண்டுகள் முடக்கி வைத்திருந்தால் மீள்வது கஷ்டம். அதனால் யோசனை பண்ணி நீ செய்ய வேண்டும் என்பதற்கு தான் அந்த சர்டிஃபிகேட்டை பற்றி சொல்கிறேன். புரிந்து கொள். என்ன வேண்டும்?
பையனுடைய அம்சத்துப்படி தாய் வழி உறவு பகை. உங்க அம்மா வழியை சார்ந்த உறவினர்கள் நம்ம குடும்பத்துக்கு கொஞ்சம் அதிகம் ஒட்டாமலே இருப்பாங்க. புரியுதா? பொய்யா சொல்லிட்டனும்? கரெக்டாக தானே சொல்லியிருக்கேன். ஆனா உறவு ஒரு பக்கம் இருந்தாலும் மன அன்புகளில் குறையில்லை. அதே மாதிரி உன்னை பெற்ற தாயினுடைய உடலில் தசை நரம்பு சம்பந்தமான வலி வேதனைகள் இருக்கும். அப்பப்போ வீங்குவது போல் கனத்து தொன்று அது குறையுமா குறையாதா என்பதை பற்றி ஆராய்ச்சி நடந்து கொண்டே இருக்கும். இடைப்பட்ட காலத்தில் ஒரு மனை வீடு சம்பந்தமாக கையில் இருக்குமா அல்லது போய்விடுமா என்ற ஒரு குழப்பமான உணர்வுகள் தோன்றியது உண்டு. என்னப்பா, அதை நிலைக்க வைத்து உங்க கடனையும் தீர்த்து தாரேன், இந்த ஆண்டுல கல்யாணத்தையும் நடத்தி தாரேன். வேற என்ன வேண்டும்? எல்லாம் வெற்றியாச்சு. திறந்த மனமும் கள்ளமில்லாத மகனும் நீ கவுடர்ந்து காப்பாற்றுவேன். கால் ஒன்று பாப்பா. கருப்பசாமிக்கு வரலாம். இந்தாப்பா வெற்றியாக்கி தர, எல்லாம் நல்ல நடக்கும். சந்தோஷமா இருக்கலாம். இந்தா உன் மனக்கதவு திறந்து நீ வெற்றியும் வேலையும் பெறுவாய். வாழ்க மகனே. என்னாலும் வீட்டில் வச்சு கும்பிடணும், பணம் கிடைக்கும். பௌர்ணமிக்கு வந்துருங்க. கருப்பசாமி, நீ என் வீட்டுக்குள்ள தெய்வமா இருந்த. உனக்கு எனக்கு ஒரு பெரிய அக்ரிமெண்ட் போட்டிருந்தேன். யார்கிட்ட? கருப்பசாமிட்ட. அந்த அக்ரிமெண்ட் படி எனக்கு நீ அதை செஞ்சு தரல. இனிமே என் வீட்டுக்கு நீ வரக்கூடாது, வெளியே போ. அப்படி ஒருத்தன் சொல்லிட்டு இப்போ மாட்டிக்கிட்டு முடிக்கிறாயா? என்னைய வெளியே போய் சொல்றதுக்கு உனக்கு உரிமை இருக்கா? ஓய், கால் வந்துட்டு வா. எல்லாரும் பிராந்திய தருவாங்க எனக்கு குடிக்க, பிஸ்கிய தருவாங்க. என் மச்சான் எனக்கு வெண்ணியே தராருப்பா. வெண்ணி தண்ணின்னு நினைச்சுக்கிட்டாங்க. வெண்ணி. இன்னொருத்தர கால் வந்துட்டு வா. சாமி டார்கெட் எங்க வைக்கலாம்? கம்பெனியில் வைக்கலாம். 30 நாளைக்குள்ள இத்தனை பேர்கிட்ட ஃபைனான்ஸ் வசூல்லாம் நீ பண்ணி தந்துடணும்னு சொல்லி ஒரு மேனேஜர் தன்னுடைய சிப்பந்தி ஆட்கள்கிட்ட வைக்கலாம். வைக்கலாம்ல? டார்கெட் வைக்கலாம். என்ன? அதே மாதிரி தன்னுடைய மகன்கிட்ட கூட டார்கெட் வைக்கலாம். டேய், 10 நாளைக்குள்ள எனக்கு இந்த வேலையை நீ முடிச்சு தந்தா தான் உன்னை நான் அறிவாளின்னு நம்புவேன்டா அப்படின்னு மகன்கிட்ட டார்கெட் வைக்கலாம். ஒரு பெரிய ஆஸ்பத்திரி நடக்கிறவன் டாக்டருக்கு படிச்சுட்டு வேலைக்கு போகும்பொழுது உங்கள் ஆஸ்பத்திரி என்ன வேலைக்கு சேர்த்துக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அந்த ஆஸ்பத்திரியை நடத்துகிறவர் சொல்லுவார், உங்களை வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன் டாக்டர், மாதத்துக்கு 30 லட்ச ரூபா எனக்கு சம்பாத்தியம் முடிச்சு தரணும்னு நீங்கள். அது எப்படியா முடியும்? வாரவனுக்கு அது இருக்குது இது இருக்குன்னு சொல்லி என்னமா செய்யுங்க. 30 லட்ச ரூபா நீங்கள் எனக்கு சம்பளம் தான், உங்களுக்கு 3 லட்ச ரூபா சம்பாத்தியம் நான் சம்பளம் தருவோம். அப்போ ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு டார்கெட் இருக்கு. நீ கடவுள்கிட்ட டார்கெட் வைக்க உனக்கு அறிவு இருக்காயா? முதல்ல கால் வந்துட்டு வா. அவன் டார்கெட் வச்சாலும் நீ பிழைக்க முடியுமா? அதான் கண்ணதாசன் ஐயா ஒரு பாட்டு சொன்னார், மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. அடுத்த வார்த்தை, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. மனிதன் எப்படி நினைக்கான்? திமிர்ல என் வாழ்க்கை உயர்ந்தது, என்னால எதுவும் முடியும், என்னை யாரும் அசைக்க முடியாது, உன்னை என்ன செய்த பார் அப்படின்னு போட்டியெல்லாம் போடுவான். ஆனா மேல இருந்து பகவானை சந்திச்சுக்கிட்டே இருப்பான். ஐயோ பாவம், முட்டா பேய உளறிக்கிட்டு அலையுதான், டென்ஷன்ல புலம்பிக்கிட்டு அலையுதான், தர்ம நீதி தெரியாம பேய உள்ள துடிக்க வந்துகிட்டு இருக்கு, பாவம் பிழைச்சிட்டு போடா அப்படின்னு பகவான் விடுவான். அப்படித்தான் உன்னை இது நாள் வரை விட்டுருக்கான். உண்மையா இல்லையா? இப்போ உன் எண்ணங்களை நிறைவேற்றி நீ கூப்பிடுற நேரம் அந்த கருப்பசாமி உன் குடும்பத்துக்குள்ள வந்து காப்பாற்றக்கூடிய சக்தியை தந்தா போதுமாடா. கால் வந்துட்டு வா. வாப்பா. ஏய், விரட்டி விட்டவன் அவன் தான். இந்த அப்படி
கூப்பிட்ட நேரம் வருவேன். இப்படி வேற என்ன வேணும்? எல்லா திருஷ்டியும் மாறும், செல்வம் சேரும், ஆரோக்கியம் பெருகும், ஆயுள் கண்டம் நீங்கும். இப்படி சந்தோஷமா போ. 3 முறை என்னைய தொடர்ந்து பாரு. இதுதான் உனக்கு நான் டார்கெட் வைக்க. போ. பௌர்ணமிக்கு வந்துரு. வரும்பொழுது சரக்கு வாங்கிட்டு வந்துரு. ஃபுல்லு இன்ஜெக்ஷன் பாட்டில் ஃபுல்லாக அடைச்சி கொண்டு வந்துடாத. உண்மையான ஃபுல் வாங்கிட்டு வா. சரி, ஓகே. உண்மையை சொல்லணுமா வேண்டாமா? சொல்லுவாங்க டாக்டர், ஒரு மைனர் ஆப்ரேஷன் இருக்கு, மூளைக்கு பாதிப்பு வராது. இப்போ உங்களுடைய கருத்து, இந்த நோய் வந்ததுக்கு காரணம் மாந்திரிகம் செய்வினைகளால் எதுவும் நடந்திருக்கலாமா அப்படி என்பது உங்களுடைய கருத்து. சனி என்னும் ஒரு அற்புத கிரகத்தினுடைய தன்மை பாதிக்கப்பட்ட ஒரு காரணத்தினால் நரம்பியல்களும் பித்த சரீரமும் தோன்றி இந்த நிலை ஏற்பட்டது. இது செய்வினை வைவினைகளால் வந்த ப்ராப்ளம்கள் அல்ல. ஆகையினால் வீணாக மனவேதனை கொள்ள வேண்டாம். சரியாக 9 மாதத்தில் தானாக நிற்பார், தானாக பிடித்து கொண்டு நடப்பார். வெற்றியாக்கி தந்தா போதுமல்லவா? அவன் என் பிள்ளைய நிப்பாட்டிட்டு நீங்க போய் கால் விழுத்துவாங்க. 2 பேரும் பிடிச்சிக்காங்கடா. டிங் 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 டிங். நீ யாரு மகளே? இவருடைய பொண்ணு தங்கம். தங்கம் வாப்பா, இந்தா பக்கத்தில் வரலாம். பயப்படவே கூடாது, செய்வனை அல்ல. வீணாக குழப்பம் வேண்டாம். என்னடா வாங்க. 3 போட்டா கடையில் போய் நான் சொல்லணும், வாங்கிட்டு வாடா செல்ல மகனே. வாடா நீ வாமா, முதல்ல மனம் குழம்பாத, படக்காதம்மா, நல்லா இருமா. வாடா, ஏய் குட்டி பேர் அங்க வா. உனக்கு அவன் பெரியவன், எனக்கு குட்டி பேர் தானே. நல்லா இந்தா உங்களுடைய கடன்களெல்லாம் தீர்த்து வெற்றியாக்கி தாரப்பா. நல்லா அடுத்து பேச. வா விளையாடாத, ஓடி. இந்தா எல்லாம் வெற்றியாகும். உனக்கு தொழில் சொந்தமான ஒரு மனக்குழப்பம் இருக்குடா, அதை தீர்த்து வெற்றியாக்கி தரேன். 3 மாதம் பொறுமையாரு, நீ ஜெயிச்சிருவ. கடன் படாம காப்பாத்துறேன். போ. வீட்டை பத்தி ஆவணி மாதம் பேசு, ஆனந்தமாக இரு. போட்டோ வாங்கிட்டு வா, கும்பிட்டு தரேன். போ. அவன் நான் சொன்னதெல்லாம் வச்சுக்கா. உன் பிள்ளை என்னடா சொல்றா? உள் மனதோட ஆள் மனதோட அவ சந்திக்கல, அதுக்கு சம்மதம் தெரிவிக்கல. அதுக்கு என்ன காரணம்? நான் முதல்ல படிக்கல, பாட்டு தான் காரணம். காதல் ஓவியம் கலைந்த மாளிகை. கால் ஒன்று காதலே பார்க்காங்க பாரு. பாட்டை முழுசா பாடுதாரா இல்லையான்னு பார்ப்போம். எங்கிருந்து சொந்தம் வந்தது, இன்று எங்கிருந்து நஞ்சு வந்தது. என்ன கம்பல்சரி பண்ணாத. ரொம்ப எனக்கு கல்யாணம் டார்ச்சர் பண்ணா நான் ஏதாவது பண்ணிக்கிடுவேன். அதனால நஞ்ச தும்பலாம், நாண்டுக்கிட்டு போறான் தெரியாது. நான் சொல்றது வர பொறுமையாயிரு. எனக்கு கல்யாணத்தை பத்தி தெரியும். நீ என்ன ரொம்ப என்ன இடிச்சுக்கிட்டு வர? கட்டடா கேட்கலையா? கால் வந்துட்டு வா. எங்கிருந்து நஞ்சு வந்தது, அங்கிருந்து ஆட்டுகின்றவன் தினமாடுகின்ற நாடகம் இது. எவ்வளவு பொருத்தமா இருக்கு. கண்ணை மூடுறா. நல்ல இந்தா என் 2 பெருவர்களையும் பிடிச்சுக்கா. இந்தாப்பா, உன் பிள்ளை மனசு மாறும், கல்யாணத்துக்கு சம்மதிக்கும், வெற்றிகரமாக நடக்கும். இந்தா சந்தோஷமா இரு மகனே. போ, கொண்டு போய் வீட்டில் வச்சு கும்பிடு. ஓடு. அடுத்த வார்த்தை அது அடுத்து. முதல்ல இதை கொண்டு போ. முதல்ல மனதை சரியாக்கிறதுக்கு வழிவகுத்திருக்கான். ஓடு. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. கிருஷ்ணகிரி, கிருஷ்ணகிரி பக்கமாக கிருஷ்ணகிரி. நாளைக்கு வெள்ளிக்கிழமை எதிர்பார்க்காம கிருஷ்ணகிரி
கருப்பசாமி, நான் வச்சிருக்கிற சின்ன இடம் சம்பந்தமா வாக்குவாதமும் பிரச்சனையும் நடக்க அதுக்கு குழப்பம் தீரணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? இடம் சம்பந்தமா குழப்பம் உடையது யாரு? இடம் சம்பந்தமா என்ன இடம் புரியல. கால் வந்துட்டு வரலாம். என்ன ஆசிரமம் ஐயா? பாபாஜி. டேன் டேன் டேன். இந்த கடன்கள் சட்டப்பூர்வமான கடன்களா? அந்த சட்டப்பூர்வமான கடத்தை அடைக்க முடியாத சூழ்நிலைகள் இப்போ 1.5 வருஷமா நடந்துகிட்டு இருக்கா? இதுக்கு முன்னால் நம்ம ஆசிரமத்துக்கு வந்து கொண்டிருந்த பக்தர்களின் எண்ணிக்கை இப்பொழுது கொஞ்சம் குறைந்திருக்கிறது அல்லவா? வழி நடத்துவதற்கு ஸ்தானப்பனத்தோடு நீ இருந்தாலும் ஞானத்தை கற்பிக்கின்ற ஒரு குரு முறையாக இன்னும் கிடைக்கவில்லையே. யாரது? கிரியா சக்தியை பற்றி பேசக்கூடியவர் உங்க ஆசிரமத்துக்கு நேராக வருகிறாரா? அவர் சரீரத்தோடு இருக்காரா, மறைந்திருக்கிறாரா? எப்படி அவரை போய் நீங்கள் அணுகினீர்கள்? அமெரிக்க தேசத்தில் முதல் குண்டலினி தேசத்தை உருவாக்கியது அவர்தானே? கால் ஒன்று. ஆமா, உண்மை தானே. இந்தியாவை சார்ந்த மகா ஞானிகள் யோக நிலைகளை பற்றி சொன்னதுக்கும் பாபாஜி அவர்கள் கிரியாசக்தியை பற்றி சொன்னதுக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. பாபாஜி அவர்களுடைய கிரியாசக்தி உணர்வுகளையும் மனதையும் மன அடக்கத்தையும் ஒவ்வொரு ஆதாரத்தின் தன்மைகளையும் பற்றி விளக்கம் அதிகம் கூறுவார். இந்தியாவில் தோன்றிய யோகியர்கள் உண்மையான அனுபவத்தின் மூலமாக குண்டலினி என்னும் பர்வதத்தின் ஆதி சக்தியை எழுப்பி பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அப்பாற்பட்ட சக்தியை தனக்குள்ளே கொண்டு வந்து அதை ஞான மார்க்கமாக 3 யோக சித்துக்களை கொண்டு வந்தவர்கள் அவர்கள். இப்போ பாபாஜியினுடைய யோகம் மிக புனிதமானதுதான். பாபாஜியினுடைய யோகமும் மானசீக கிரியாசக்தியும் என்னும் ஒரு அற்புதமான படைப்பை அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார் இப்பொழுது. உண்மையா இல்லையா? இந்த கிரியாசக்திக்காக பாடுபட்ட பக்தர்களுடைய எண்ணிக்கை பல, அடைந்தோர்களோ சில. ஆனால் முழுமையாக அடையாமல் தன்னை தம்பட்ட மாட்டிக் கொண்டவர்கள் பல பேர்கள். ஆகையினால் அந்த கிரியாசக்தி யோகம் விளங்கக்கூடிய காலம் வருகிறது. இந்த கடன் தீர்வதற்கு 6 மாத காலங்களில் ஒரு அபரிதமான வருமானம் வரும். அந்த வருமானத்தை வைத்து இந்த கடனை தீர்த்து ஆசிரமத்தை நிலைநாட்டி தருகிறேன். வேற என்ன வேண்டும்? கால் ஒன்று வரலாம். வெற்றி வேல் அது வீரவேல் வரலாம். உருவு கண்டு எல்லாமை வேண்டும், உருள் பெரும் தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து. தேரு அலங்காரமாய் இருக்கும், ஆனந்தமாய் இருக்கும், வேலைப்பாடு நிறைந்ததாக இருக்கும். சிற்ப சிலைகளின் அற்புதங்களோ அப்படி பார்க்க கண்களெல்லாம் மயங்கும். அப்படிப்பட்ட தேரை உருட்டக்கூடிய சக்தி வாய்ந்தது எது என்றால் சாதாரணமாக ஒரு அச்சாணி மட்டும்தான். அச்சாணி சிறியதுதான் என்று அதை தூர எரிந்துவிட்டால் தேர் நிலைக்குமா? நிலைக்காது. ஆகையினால் உருவத்தை கண்டு எடை போடக்கூடாது என்பதை ஞானியர்கள் நமக்கு முன்கூட்டியே நினைஞ்சிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. உன்னுடைய உருவத்தை பார்த்து உன்னுடைய ஆன்மாவை நான் பார்க்க போகிறேன், நீ கண்களை மூடிக்கொள்ள வேண்டும். மூலாதாரத்திலிருந்து முதுகெலும்பு வழியாக ஆக்ஞா பர்வதத்து வரை ஒரு உணர்வு ஒன்றை தொடுகிறது. உண்மையா? அதுதான் குண்டலினியா அல்லது வெறும் உணர்வுகளா? இது மனசா என்னென்று எனக்கு தெரியவில்லையே என்ற ஒரு பேதம் உன் ஆள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது. கால் ஒன்று வரலாம்ப்பா. சகசிராரத்தை தொட வேண்டும் என்று நினைப்பதை விட சகசிராரத்தை தொட்டுவிட்டால் உணர்வலைகள் கூடி ஆயிரக்கணக்கான நரம்பியலில் போய் அப்படி நின்று விட்டால் சகசிராரத்தை தணிக்க முடியாது.
அப்படி தணிக்க வேண்டும் என்றால் ஒரு குரு தன் அருகில் இருந்தால் மட்டும்தான் அந்த பர்வத குண்டலி என்னும் சக்தியை சகசிராரத்துக்கு கொண்டு போக வேண்டும். இல்லை என்றால் கொண்டு போகக்கூடாது. ஆக்ஞா பர்வதத்தில் அதிகம் வைக்க நெற்றிக்கண் என்னும் ஒரு ஆற்றல் உள்மனதோடு திறந்து சிதாகாசம் என்னும் அற்புதமான வெண்திரையை தொட்டு என்ன காசம் சிதாகாசம் என்னும் அற்புத வெண்திரையை தொட்டு முதுகெலும்பு சைலம் புளோயம் போன்ற 2 நரம்பியல்களுக்கு இடையே குண்டலினி பர்வதத்தை அந்த பார்வை சக்தி தொட்டுவிட்டால் மூலாதாரத்துக்கும் ஆக்ஞாவுக்கும் ஒரு தொடர்பு ஏற்பட்டு நெற்றிக்கண் திறந்து ஓரிடத்திலிருந்து இந்த உலகத்தை காக்கும் சக்தியை மனிதன் பெற்று விடுவான் என்பது மட்டும்தான் ஞானத்தின் விளக்கம். அந்த விளக்கத்தை அடைகின்ற காலம் உனக்கு நெருங்கி கொண்டு இருக்கிறதப்பா. தியானத்தை கூட்டு, தவத்தை பெருக்கு, தர்மத்தை நிலைநாட்டு. உன் பக்கம் என்றும் அந்த ஞானம் கிடைக்கும் மகனே. கால் வந்துட்டு வரலாம். வெற்றிவேல் முருகனுக்கு. இந்தா என்னையும் குருவாக நினைத்துக்கொள். உன் எண்ணங்கள் நிறைவேறும், உன்னுடைய மனம் காக்கப்படும், உன் உணர்வுகள் பேணப்படும், உன்னுடைய தியானத்துக்கு பலன் உண்டு. இப்போதைக்கு உனக்கு தேவையும் பொருளாதாரம் உண்டு. அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளில்லாருக்கு இந்த பூலோகம் இல்லை. அருளும் வேண்டும், பொருளும் வேண்டும். கலியுகத்தின் விந்தையின் தத்துவம் கிடைக்கும் அப்பா உனக்கு. வாழ்க வாழ்க வாழ்க. கர்மசாமிக்கு அடுத்து மகனை பத்தி கேட்டு வந்தது யாரு? வான நல்லா இருக்கியா? உனக்கு இந்த ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கு இல்லையா? காரணம் சொல்லலாம். ஞானத்துக்குள்ள எத்தனை விஷயம் இருக்கு பார்த்தீர்களா? அண்ணா பசுமாடு எதுவும் இருக்கா? இருந்ததா? இருந்தது. அதெல்லாம் ஏன் இல்லை? இப்போ உங்களால பார்க்க முடியல. இப்போ பையனுக்கு என்ன பண்ணணும்? கல்யாணம் நடத்திக்கணும். மூணு வாரம் வந்துடணும். விவசாயம் கை போடுறதில்ல. கொஞ்சம் கண்ண முடிக்கா? கடன் சிக்கல் இருக்குது. விவசாய இடத்தினுடைய டாக்குமெண்ட் எல்லாம் உன் கையில் இருக்கா? கடன் படாமல் உன்னைய காப்பாற்றுறேன், விவசாயத்தை பெருக்கி தாரேன். தை மாதத்தில் பையனுக்கு கல்யாணத்தை நடத்தி தாரேன். உனக்கு தெய்வ பக்தியும் சக்தியும் கிடைக்கும். நல்லா இருப்பா, வெற்றி உண்டு. கர்மசாமிக்கு புதுமையாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு எனக்கு வழி கிடைக்குமான்னு கேட்டு வந்திருக்கான். யாரப்பா? வாடா தம்பி. சிவாய நமவோம் சிவாய நமவோம். கால் வந்துட்டு வா மகனே. எந்த ஊரு? சாத்தூரா? எந்த ஊரு? இப்போ ஐயா அங்கே போனாங்களா, அவங்க கூட வந்தாங்க. அங்கே அந்த கம்பெனி கம்பெனி இப்போ எனக்கு காது கேட்கும். மீண்டும் மீண்டும் புரிவதற்காகத்தான் இதை கேட்கிறேன். கால் வந்துட்டு வாங்க. டக்குன்னு செவிடங்கிட்ட பேசுகிற மாதிரி சாமன் அடிக்கான். மனித இயல்புடா, எல்லாமே ஏற்றுக்கொள்ளணுப்பா உலகத்தில். ஆதாரம் இல்லை அம்மா ஆறுதல் சொல்ல, அவதாரமும் இல்லை அம்மா தத்துவம் சொல்ல. அப்பா அம்மா எங்கப்பா இருக்காங்க? பக்கத்தில் வாங்க. என்ன தொழில் ஆரம்பிக்க போறேன்? வண்டி, பேட்டரி வண்டி. நீ என்ன ஆரம்பிக்க போற? இடையில உடல்நிலைகள் யாருக்கு சரியில்லாம போச்சு? என்ன நடந்துச்சு? இடுப்பு ரொம்ப நாளாவே பேக் பெயின். இடுப்பு அடிக்கடி வலிக்குது. பேக்கரி வச்சு. சிவபெருமான் கோயில் எங்கடா இருக்கு? திருவண்ணாமலை. கரூரில் இருக்கக்கூடிய பசுபதி ஈஸ்வரரை கும்பிட்டுருக்கேடா? ஒரு முறை நீ போய் தரிசனம் பண்ணணும் மகனே. சாதாரணம் நினைக்காதே. ஏன் அப்படி சொல்கிறேன் என்று தெரியுமா உனக்கு? சில சமயத்தில் இரவில் நீ தியானம் இருக்க வேண்டும் என்று முயற்சிப்பாய். அந்த தியானத்தின் பொழுது தொப்புள் வரை உன்னுடைய கவனம் செல்லும். அதுக்கு பிறகு என்ன நடக்குன்னு தெரியறதுக்கு வழி கிடைக்காம மாட்டிக்கிட்டு முடிக்கிறாய். அதனால உனக்கும் ஞானமும் உண்டு, தொழில் விருத்தியும் உண்டு. இந்த உடல்நிலைகளை சரியாக்கி தரேன். கால் ஒன்றுவா. உனக்கு என்ன வேண்டும்? அதே தொழில் தானா? வாடா, உன் பேர் என்ன? எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்து மனசை அடக்க நினைப்பாய். ஆனால் உன் மனமோ அலைப்பாய். புதுமையாக ஒரு பாதத்தின் துளியிலே விழுந்து ஒரு பெண்ணால் உன் உள்ளம் பாதிக்கப்படக்கூடிய விதியை உடையவன் நீ.
ஆகையினால் உன் உள்ளத்தை திருத்த வேண்டும். அதிலே பாதிப்பு வந்த பிறகு உன் உள்ளத்தில் ஒரு உறுதி தோன்றும். அதற்கு பின்பு ஒரு தெய்வத்தின் ஞானமும் உனக்கு தோன்றும். கால் ஒன்றும் பட்டினிக்கு தீனி, அந்த பாட்டு கேட்டுச்சா? தொட்டிலுக்கு அன்னை, கட்டிலுக்கு கண்ணி, பட்டினிக்கு தீனி, கெட்ட பின்பு ஞானி. எல்லா எண்ணங்களையும் சந்தோஷம் சந்தோஷம்னு அடைந்து தேடி தேடி போய் எல்லாமே மோசம் என்பது உள்ளமெல்லாம் கெட்ட பிறகுதான்டா ஞானமே கிடைக்கும். உண்மையா? ஆகையினால் உனக்கு ஞானத்தை பெறக்கூடிய காலம் இருக்கிறது. பொறுமை வேண்டும். முதல்ல பொருளை தேடுவோம், அடுத்து அருளை தேடுவோம். இப்பொழுது நெஞ்சில் இருக்கும் இருளை ஓட்டுவோம். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி அவர்களை காத்து புனிதமாக ஒரு வீட்டையும் அமைத்து புனித வாழ்வை பெறுவோம். நடந்துடும். கால் வந்துட்டுவான். எஸ். இன்னைக்கு ஞானத்தை பற்றி பேசக்கூடிய இவ்வளவு நேரங்கள் ஓடி இருக்கு. ஓம் என்னப்பா வேணும்? அதை ஓப்பனாக சொல்லு, முடிச்சு தரேன். நான் தெரிய கூட சொல்லக்கூடாதுன்னு எனக்கு கட்டளை. நீ கேட்கும் வாக்குக்கு விலை கொடுக்கணும், அதான் விஷயம். சட்டத்துக்கு புறம்பான கேட்கும் பணம் கிடைக்கும். போ, வெற்றி உண்டு. நான் சொன்னால் சட்டப்படி மாட்டிக்கிட வேண்டாம், அதான் உன்னையே சொல்ல வச்சேன். போயிட்டு வா. நல்லா ஒருத்தன் ரொம்ப சோமலாக இருந்திருக்கான், புரியுதா? சோமலா இருக்கவனுக்கு பையங்கள்லாம் பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு அப்பா அப்பா அப்பான்னு தேடி இருக்காங்க. அவர் நினைஞ்சாருன்னா மூ மூ அப்படின்னு இருக்காரு. அப்போ எல்லாரும் நினச்சிருக்கான் முருகான்னு சொல்ல போகிறாரு போருக்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு பக்கத்துலேயே நின்றுருக்காங்க. கடைசியில் சொல்லிருக்கா முருக முருக ஒரு தோசை வாங்கி தாடாங்க. அதை மாதிரி விடிய விடிய ஞானத்தை கேட்டு கடைசியில் காசே தான் கடவுளப்பா அப்படிங்காங்க. அடுத்து பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தது யாரு? அம்மா எந்த ஊருமா? வாமா. கடவுளுக்கும் அது தெரிந்ததப்பா. அடுத்த பைசில் நாகர்கோயில் கன்னியாகுமரி. வேற என்ன வேணும் உனக்கு? கட்டி கொடுத்தாச்சா பிள்ளைய? பக்கத்துல வா மகளே. கட்டி கொடுத்தாச்சா இல்லையா? கட்டி கொடுத்து பிள்ளை இருக்கு. கண்ண முடிக்காமா கால் ஒழுத்துவான். கைக்கு கை மாறும் பணமே உன் புருஷனை திரும்பி வாங்கிட்டு வந்து ஒப்படைச்சா போதுமா? கால் ஒன்று போ. உட்கார். இந்த பெருவரில் பிடிச்சிக்கா. கருப்பசாமின்னு உள்ளத்துக்குள்ள நினைச்சுக்காமா. கண்ணை முடிக்காமா. இந்தா வருவான், உன்னுடன் இருப்பான், செலவுக்கு பணம் தருவான். கிடைச்சாச்சு போ. கருப்பசாமிக்கு பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தவங்க யாரு? 3 பொம்பளை பிள்ளை இருக்கு எனக்கு. என்ன எந்த ஒரு 3 பொம்பளை பிள்ளை இருக்கா? அடுத்து ஆம்பளை பையன் இருக்கானா? வா. நாதர் மூடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே
உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பே. ஆதி சிவன் தலையமர்ந்து ஆணவமாவன் அங்கமெல்லாம் விளையாடும் தைரியமா. உன் பிள்ளைகளை போய் பார்த்தேன். சர்ப்பம் சம்பந்தமான தோஷங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கு. கல்வியில் தடை, கல்யாணத்தில் பிரச்சனை, கடன்கள் சம்பந்தமான குறைபாடு, மனைவியினுடைய ஒரு கால் வலி, வீக்கம், விரல் வலி, இவைகளெல்லாம் இருக்கு வீட்டுக்குள்ள. இதையெல்லாம் சரியாக்க வேண்டும். அற்புதமான சிவன் கோயில் எங்கே அப்பா இருக்கிறது? பக்கத்திலே இருக்கு, கால் வந்துட்டு வரலாம். ஊர் கொடுத்த பால் குடித்து உடல் வளர்த்தாய், பால் உண்ட சுவை மாறும் முன்னே நன்றி மறந்தாய், வஞ்சமற்ற தொண்டருக்கு வஞ்சனை செய்தாய், பிஞ்சு மகன் நெஞ்சினுக்கே நன்றி கொடுத்தாய். அதனால 3 திங்கட்கிழமை வீட்டில் சிவனை நினைத்து தீபங்கள் ஏற்றி வெற்றியை அடைய வேண்டும். அதே மாதிரி 7 முறை என் சன்னிதானத்திற்கு நீ வர வேண்டும். 7 முறை சன்னிதானத்துக்கு வந்து என் ஆசியை பெற்ற பின்பு ஒரு மகளுக்கு வாழ்க்கை அமையும், உனக்கு தொழில் கூடும், கடன்கள் தீரும். கால் வந்துட்டு வரலாம். பெயருக்கு தகுந்தார் போல் மாறிவிடு, இந்த பிள்ளையை மறுபடியும் வாழவிடு, நெஞ்சம் மாறிவிடு, பிள்ளையை வாழவிடு. இந்தாப்பா, எல்லாமே வெற்றியா நடக்கும். சக்திதார வெற்றிதார, சந்தோஷமா இருப்பான். அடுத்தும் பொம்பளை பிள்ளை. டங் டிங் 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 டொங் டொங் டங் டொங் டிங் டொங் டங் டொங் டங் டொங். வானே வா. 30 வருஷம் 34 வருடங்களுக்கு முன்னால் பரிதாபமாக உயிரிழந்தது யாரும் குடும்பத்தில் உண்டுமா? அம்மா. அப்பாவா? எப்படி இறந்தார்? எப்படி? கீழே விழுந்து உடல் பாதிக்கப்பட்டு மனவேதனையுடன் இறந்தார். கால் ஒன்றால் வரலாம். ஒரு வீடு ஒண்ணு நமக்கு உரிமை கிடைக்காமல் வேதனையில் இருக்க யார் வச்சிருக்கா? புரியல. இருக்கு, ஆனா உங்களுக்கு இல்லை. உங்கள் கைவிட்டு போய் மற்றவர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு உங்களுக்கு கிடைக்காமல் ஆகிவிட்டது. அதானே உண்மை. இது கிடைக்குமா? அதை விட்டுவிட சொல். இப்ப வேற என்ன வேண்டும் அப்பா? உன் பிள்ளைகள்ல எல்லா பிள்ளைகளுக்கும் குறையில்லாம நடத்தி தரேன். எசக்கியம்மா வராள எங்கடா இருக்கா? ஏண்டா அதை ஒழுங்கா கும்பிடல? கோவப்பட்டு பேசுறியடா வாட்ட. ஏண்டா அப்படி பேசுனேன்? இந்தா வெற்றியாக்கி தரேன், ஜெயிச்சு தரேன். ஓடு. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. கர்மசாமி, என் குடும்பத்தில் எதை எடுத்தாலும் சிக்கனு முக்கனமா இருக்கு, நல்ல காரியங்கள் நடக்கணும், அதுக்கு எனக்கு ஒரு வழிவகுத்து தரணும். ஜெய் பகவதி, ஜெய் பகவதி, ஜெய் பகவதி. என்ன வேண்டும்? செய்வன கோளாறான சில குறைபாடுகள் நடந்திருக்கு. எல்லாமே மாறக்கூடிய காலம் வந்தாச்சு. உயர்ந்த உள்ளமும் தெளிந்த பிரார்த்தனையும் இருந்தால் எதையும் ஜெயிக்க முடியும். மனப்பக்குவம் தேவை. வார்த்தைகளை குறைக்க வேண்டும். நீங்கள் கால் வந்துட்டு வாங்கோ. வரலாம்.
பகவதி அம்மன் கோவில் எங்க இருக்குப்பா? உங்க குடும்ப கோயில். நான் வரும்போதே என்ன சத்தம் கொடுத்தேன்? ஜெய் பகவதி, ஜெய் பகவதி. கண்ணை முடிப்பா, கண்ணை முடிக்க. இந்த அப்பா வீடு வளரும், கடன்கள் தீரும், கோவிலில் அமைப்புகளில் உன்னை குழப்பமாகி பிரித்து வைத்திருக்கிறார்கள், ஒன்று சேரும், வெற்றி உண்டு. சென்று வா மகனே. காது கேட்காது, காது கேட்காது. இன்னும் அடுத்த உத்தரவுல தான் காது கேட்கும், இப்ப கேட்காது. கருப்பசாமி, என் பிள்ளைய பிழைப்புக்காக வாழ்வுக்காக வெளிநாட்டுக்கு அனுப்பலாமா என்று ஒரு ஆசை இருக்கிறது. உனக்கு இருக்க? கால் ஒன்று வா. கஞ்ச பிரபு ஏய் குட்டியங்கள், வாப்பா. ஆயிரம் எண்ணம் கொண்ட மானிட ஜாதி தன்னை ஆண்டவன் படைத்தது அப்போ அப்போ. பையனுக்கு திருமணம் ஆகிவிட்டதா? என்ன செய்யணும் உங்களுக்கு? மொத்தவளுக்கு பண்ணி வைக்கணும். நான் ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு பதில் சொல்லிட்டா எல்லாமே ஒழுங்கா நடக்கும். உன் பிள்ளை கல்யாணத்துக்கு மனதை சரியாக வைத்திருக்கிறாளா? அவ இஷ்டத்துக்கு ஒரு கல்யாணம் நடத்தி கொள்ள வேண்டும் என்று ஒரு எண்ணத்தில் ஒரு நட்பு இருக்கிறது. அவளுடைய உள்ளத்தில் அந்த கோளாறு நடந்து கொண்டு இருக்கிறது. அதுக்காகத்தான் நான் ஒரு பாட்டு பாடினேன். ஆயிரம் எண்ணம் கொண்ட மானிட ஜாதி தன்னை ஆண்டவன் படைத்தது அப்போ அப்போ. இந்த எண்ணங்களை சீர்திருத்த முடியுமா என்பது சந்தேகம். அவள் இஷ்டத்துக்கு திருமணம் முடித்தால் உயர்ந்திருப்பாளா அப்படி என்று ஒரு உள்மன கேள்வி. ஆனால் அது இந்தியாவை சார்ந்த கணவனாக இருக்க வேண்டுமே. இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கு தொடர்புடையவனாக இருந்தாலும் கூட ஏற்றுக்கொள்ள முடியும். உண்மையா இல்லையா? அப்படி ஒரு திருமணம் நடக்கும். அவள் வாழ்வு உயர்வாக இருக்கும். செல்வத்திலும் சிறப்பிலும் பணியிலும் உயர்ந்திருப்பாள். நீங்கள் ஏற்றுக்கொள்வதே நன்று. கால் ஒன்று வரலாம். வரலாம். சர்வ சக்தியும் வெற்றியும் பெற்று வாழ வைத்து தாரேன். நாளைக்கு காலையில் என்னைய பார்த்துட்டு போ. உங்க உடலுக்கும் உயிருக்கும் விளக்கம் கொடுக்கிறேன்.